வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. பிரம்மா ஹியர் ஓவர். அண்ணா ஒருத்த பைக்ல பறந்து வரா ஓவர். இறந்து போறதுக்கு பறந்து வந்துட்டு இருக்கானே வரட்டடா ஓவர். ரெடியா இருக்கடா. இந்த புள்ள பிளே காலியாயிரும். காசே ஜெயிக்க மாட்டேங்கிறான் அந்த கிஸ்வாடு. ஒரு வாட்டி தான்ப்பா ஜெயிச்சான். இங்க சகனம் சரியில்லை. நான் அப்புறமா பேசுறேன். சூப்பர். ரெண்டு மேட்ச். அதுக்கப்புறம் அடி மேல் தான். எடுத்த உடனே காமிச்சிட்டாங்க. பத்திரம் கூட அடிக்கல. ஜேக்வாட் சூப்பர். அதுக்கு மேல எப்பவும் எப்படி அவுட்டாரோ அப்படி அவுட்டாரு. முஸ்டி பிஸ்தா இதால ஒரு குத்து விட்டா மூஞ்சி என்ன தெரியுமா? அப்படியா? அப்போ ஒரு குத்து விடு. ஏம்பா அவர் மூஞ்சி கீஞ்சிச்சா? அடிக்கிற நேரத்துல கரெக்டா ரகானே அவுட் ஆகுறாரு எப்பா பார்த்தாலும். எலி மூஞ்சிகளா என்கிட்ட ஏடா வேலை காட்டுறீங்க? இது போனே தெரிஞ்சு போச்சு. வடக்குப்பட்டு ராமசாமியா எனக்கு வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா. ஆமா. ஐயோ இது தேவலாத இது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தூரம் வெளில போயிட்டாரு. ஸ்டெம்மிங் மாதிரியே இல்ல இது. இதுகளும் சரி பண்ணதே. இங்கே ரத்த காயம் ஏதோ தெய்வத்தை நடந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஆமா மிஸ்ஸி, அவர் சொல்றது சரியா தச்சி. ஜடேஜா கட்டைய போட்டு நிக்க போய் ரன். அண்ணே விக்கெட் போடலாம்னு சொல்லிட்டாரு. மொயின் அலி கரெக்டா அடிச்சாரு, ஆனா போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நின்றுருந்தா அவரும் இன்னும் அடிச்சிருப்பாரு. வருவாடா கட்டாயம் வருவேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சரியான அடி. அப்பா இந்த மேட்சையும் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் வந்துருச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. ஓகேவான ஸ்கோர் தான், ஆனா கம்மி தான் இது. ஓடு கட்டைய ஓட்டு நின்று நமக்கு மட்டும் அப்படி ஒரு விக்கெட் விழுது. எங்களுக்கு விக்கெட்டே இவங்க தெளிவா விளாண்டாங்க.
இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை ம், வறுமைக்கு ம். ஆபத்து விக்கெட் வந்துரும். எடுத்திருந்தாலே முடிஞ்சிருக்கும். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிரு ராசா. அஹ், அஹ். சும்மாவே போயிட்டு இருக்கு, இவர் கேட்ச் வர விட்டாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி அன்னைக்கு பிடிக்க முடியாத கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சோதிக்காதீங்க ம், ம். சோதிக்காதீங்க. கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு. ம். அந்த கிரவுண்ட்லயே தான் ஐஎஸ் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுல்ல. நமக்கு மட்டும் என்ன நடக்கும்? நம்ம கூட தான் எல்லாம் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இவரு இன்ஜுரியிலே இருந்திருக்கலாம். வேண்டாம் வந்தாரே. டைட் பண்றியா மாமி? பாடியை டைட் பண்ணி காட்டுறா மாமி. டைட் ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அப்படியே தட்டி தட்டி சுத்தவே இல்லை. நல்லா கட்டையை போட்டு அடிச்சிட்டாரு வந்தது. அம்மா அவுட்டானா என்ன அவுட்டா? ஒரு ஈயப்பானை கவுத்தி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். செம கேட்ச் இது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்னது? ஓப்பன் தி டோர். ரவுடினா இதான்டா. திரும்பி வர இவங்க கூட தானா? ஆமா, சென்னையில வச்சு. ஏய் யாரா தாத்தாவதி மேல கை வச்சிட்டே? டாய். ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. வாட வாட. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போ போ குத்து குத்துறேன். அப்படியே சூப்பர், நல்லா இருந்துச்சு. மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு அப்படி கிட்டத்தட்ட அந்த விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. ஜடேஜா வந்தாரு. அந்த எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து டேரல் மிச்சலை வச்சிருந்துருக்கணும். அவர் அவுட்டே ஆக மாட்டாரு. அவரை எந்த மேட்சுக்கு தேவையோ அந்த மேட்சை தூக்கி போட்டாங்க. இவர் அந்த மேட்ச்ல இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபேக்கெல்லாம் ஓவர் கொடுத்துருக்கலாம். மொயின் அலிக்கே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஏன் ஒரு ஓவரோட நிப்பாட்டினாங்க? ஸ்பின்னு நல்லா எடுபடுற கிரவுண்டு. அது இல்லாமல் ஜடேஜாவுக்கு மூணு ஓவரோட நிப்பாட்டிட்டாங்க. என்ன இதுல பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அது எல்லாரோட பாலையும் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம விளையாடும் போது அவ்வளோ விக்கெட் டக்கு டக்கு ஏன்னா ஸ்பின்ல தான் விக்கெட் எடுத்தாங்க அவங்க. ஆனா இந்த சைட்ல பாக்கும்போது அங்க விக்கெட்டே விழல. இப்போ ஓடின படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் நான் அட போங்கயா. ஆமா, அது ரொம்ப கட்டைய போட்டு இல்ல, அவங்க வந்து தெளிவா விளாண்டாங்க. இந்த டீகாக் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த கேட்ச் கொடுத்தாரு தவிர மத்த அதுக்கப்புறம் எந்த வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா அவுட்டே ஆயிடக்கூடாதுன்னு தெளிவா விளாண்டாங்க. எப்படியாவது கட்டையை போட்டாவது நம்ம கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவருக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம், 15 ஓவருக்கு அப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நல்லா கட்டையை போட்டு நின்று கொண்டு போயிட்டாங்க. எப்படியோ தெளிவா இறங்கி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அதுல விளையாண்டு தோத்துருக்காங்க. அதனால அவங்க உஷாரா லக்னோவே தோந்துச்சு. அங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 170 கிட்ட தான் அவங்களும் அடிச்சு தோந்துருக்காங்க ஏற்கனவே. அதுவும் டெல்லி கூட தோந்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமா அடிச்சிருந்தா ஒரு வேலை வாய்ப்பு. அதிகம்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ரச்சின்லாம் அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க? ரச்சின் எதுக்கு வச்சிருக்காங்க? மொயின் அலி எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்பின்னை முன்னாடியே பவர் பிளேலே கொண்டு வந்து ரிஸ்க் எடுத்துருக்கலாம். ரன்னு போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து அவங்க உள்ள பவர் பிளேல போட விட்டுருக்கணும். அது பண்ணாதது பெரிய தப்பு. கேக்வாடு மேபி இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோனி உள்ள பூரவே இல்லை. இது மும்பை மேட்ச் பார்த்தீங்கன்னா தோனி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவே அந்த இதில் சொன்னார், அதாவது பிகைன் ஸ்டம்பில் ஒருத்தர் எல்லா ஒர்க்கையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு.
ஆனா அவர் மும்பையில ஜெயிக்கணுங்காக அவ்வளோ வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த மேட்ச் கேக்வாடே பார்க்கட்டும்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. அதான் இப்படி ஆயிருச்சு. எனக்கு வந்து மொயின் அலி அந்த 3 சிக்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. அது மாதிரி தோனியோட இதுவும் என்ன தோனி விளையாண்டது சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்தது. உண்மையாவே 4 ஆமா. 6 ஆஹா ஓஹோ போதும்பா இது. பார்க்கலாம். மேபி இது சென்னையில தான் இன்னும் தோக்காம இருக்கோம். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோம் கிரவுண்ட்ல தான் நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ அவே மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தோந்துட்டோம். 3 மேட்சுமே அவே கிரவுண்ட்ல தான் தோந்துருக்கோம். மும்பை கூட மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம். வேற கிரவுண்ட்ல. ஆமா, அந்த கிரவுண்ட்ல மும்பையோட கிரவுண்ட்ல போய் ஜெயிச்சிருக்கோம். பார்க்கலாம் இது என்ன திருப்பி இவங்க கூட தான் செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்